ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ 2 வாரம் ஆச்சு வீடியோவே நான் எதுவுமே போடலை. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுறேங்கிறாங்க, அப்புறம் போட மாட்டேங்கிறாங்க, இப்போ மறுபடியும் போடுறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால் வீடியோ போட முடியல, ஒரு ரீசன். ரெண்டாவது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன், அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிட்டேன். இப்போயுமே எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல. சரி, இருந்தாலும் என்னோடய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சீரியல் ரிவ்யூ போடுற கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரிவ்யூ போடுங்க. அதுலேயும் ஒரு நண்பியா யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப விருப்பப்பட்டு நீங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணியே கேட்டே இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். என்னை பொறுத்தளவு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பேச போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாரம் கழித்து போடுறதுனால நான் சீரியலில் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதயம் சீரியல் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓவராலாக சொல்லணும்னா, அந்த சீரியலை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? அதுதான் உண்மை. இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உண்மையிலே ரொம்ப கன்றாவியாக இருக்குது சீரியல். எனக்கு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லை, துளி கூட. சரிங்களா? அவ்வளோ மோசத்திலையும் மோசம். தானும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் இவள் புருஷனே வேணான்னு சொல்லிட்டான். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஏதாவது சொல்லலாம்னு சொல்லிக்கோங்க, இதுதான் உண்மை. நல்லா யோசித்து பாருங்க. எனக்கு புருஷனும் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு பிள்ளைகளே போதும்னு சொன்ன கேரக்டர் தான் பாரதி. சரிங்களா? ஆனால் புருஷனை நேரில் பார்த்த உடனே அவள் கூட வாழணும்னு நினைக்கிறது இயல்பு தான். நான் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மித்ரா நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு வகையில் கெட்டவ தான். சரிங்களா? ஆதியை அவள் உண்மையாக விரும்புகிறாளா விரும்பலையா அது உண்மையிலே தெரியல. அதான் உண்மை. அவள் காசுக்காக விரும்புகிறாள் மட்டும்தான் நல்லா தெரியுது. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரும்போது இவள் போய் முன்னாடி இருந்து அவனை காப்பாற்றவே இல்லை. சும்மா அவன் மேலே இருந்துட்டு ஆதின்னு கத்துனா மட்டும் காதல் பொங்கிடாது. சரிங்களா? ஆக மொத்தம் இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. அவள் ஆசையாக சமைச்சு போடுறா, அதை கூட திங்க விட மாட்டேங்கிறா இந்த பாரதி. தானும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல். இல்லை, நீ மித்ராவை கல்யாணம் பண்ண வேணாம், வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. இல்லை, பாரதியும் வேண்டாம், ஆதி தமிழ், இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் இவன் அப்பாவாக இருந்தாங்கன்னா கூட போதுமே, இவளுக்கு புருஷனாக இருக்குன்னு யாருமே நம்ம கேட்கவே இல்லையே. மொத்தத்தில் இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். அவ்வளோதான். அப்புறம் வேற என்ன, மற்ற சீரியல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கே விருப்பமே இல்லை. ஏன்னா மற்ற சீரியல்லாம் அவ்வளோ மோசமாக தான் போயிட்டுருக்கு. வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. கார்த்திகை தீபம் பரவாயில்லை. எல்லாமே ஒவ்வொரு லைனில் தான் சொல்கிறேன். அண்ணா சீரியல் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வேற என்ன, மாரி சீரியல் 0. அதுக்கப்புறம் கெட்டி மேளம் ரொம்ப கதையை வேற எங்கேயோ ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சிவராமனெல்லாம் சாகடிச்சிட்டாங்க. எதுக்கு சாகடிச்சாங்க என்ன எதுனே தெரியல. அதுக்கப்புறம் கெட்டி மேளம் 0 தான். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சின்னஞ்சிறு கிளியே, அது ஒரு விதமாக கதை போயிட்டுருக்குது கேஸ், நல்லாவே இல்லை. அப்புறம் வேறு வீரா சீரியல், எனக்கு தெரிஞ்சு வீரா சீரியல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ். அதான் உண்மை. ஏன்னா இவங்க 2 விஜய் என்ன அதில் என்ன உட்கருத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணாவை கொண்டது யார் அதை கண்டுபிடிக்கிறது தான். அது விஜய் தான். அதை அந்த பின்னாடி அந்த கழுத்தில் அந்த படம் வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அந்த கதையும் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு வீரா சீரியல் தான் முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வீரா சீரியல் முடிஞ்சாதான் பாரிஜாதம் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மத்தியானம் எந்த சீரியலும் முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. வேறு சந்தியாராகம் வேஸ்ட் ஆஃப் டைம் 0. அதோட என்னையெல்லாம் மார்க் கொடுக்க சொன்னீங்கன்னா 5க்கு 4 கூட கொடுக்க மாட்டேன் கைஸ். முட்டை தான் கொடுப்பேன். நல்லாவே இல்லை சீரியல். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், அயலி வேஸ்ட். அயலி நல்லாவே இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் 2 பேர் வண்டி எடுத்து சுற்றுறா பொழப்பாகவே இருக்குது. அப்புறம் வேறு என்ன, மத்தியானம் போகிற சீரியல் இதயம் வேஸ்ட் ஆஃப் டைமு. மனசெல்லாம் 0. அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளோதான். பரவாயில்லை தான், ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இது சலங்கை ஒளியா, அதெல்லாம் எங்கிட்ட இருந்துலாம் நாடகம் கண்டுபிடிச்சி போடுறீங்க, நல்லாவே இல்லை. ஹீரோ மூஞ்சி ஹீரோயின் மூஞ்சி ஒரு அளவு நல்லா இல்லை. அப்புறம் வேறு என்ன, வாரிசு மத்தியானம் போடுற சீரியல்லே வாரிசு சூப்பராக இருக்குது. அந்த நாடகம்லாம் 1 மணி நேரம் போடுங்கடா. வாரிசெல்லாம் சூப்பராக இருக்குது நாடகம். அந்த ஜனகாம்பாலா ஜனகாம்பாலா
அந்த அம்மாக்காகவே அந்த நாடகத்தை உட்காந்து பார்க்கலாமாட்டிருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வேறு என்ன கேஸ், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ தான் விஜய் மாநாடு பேச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா போல்டாக கணீர்னு பேசியிருந்தார். கேப்டன் விஜயகாந்தை பற்றி அந்த இடத்துல பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்ஸில் கூட நான் விஜயகாந்தை பற்றி போட்டிருந்தேன். ஆனால் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இதாக தான் பேசியிருந்தீங்க. என்னது விஜயகாந்த் பக்கத்தில் இதாக மங்கி அந்த மாதிரிலாம் பேசி கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. யார் அதாவது விரோதியாக இருந்தாலும் மன்னிச்சு பேசுகிற குணம் தான் விஜயகாந்த், அந்த மாதிரி டைப் அவர். சரிங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் இனிமேல் கமெண்ட்லாம் போடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு விஜயகாந்தை ரொம்ப பிடிக்கும் கைஸ். சரியா? அவரை பற்றி விஜய் வந்து பேசினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது இந்த மதுரை மண்ணில் இன்னொரு தலைவர் இருக்கார், எம்ஜிஆர் மாதிரியே இன்னொரு தலைவன் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? என்னை அறியாமே துள்ளி குதித்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிகிட்டு இருந்தேன், கண்டிப்பாக வந்து கேப்டன் விஜயகாந்தை பற்றி இவர் பேசினார்னா இன்னும் நல்லாயிருக்கும் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரியே பேசிட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், வேறு என்ன, நாளைக்கு இதயம் சீரியல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இனி வந்து வீடியோ வந்து நான் அப்போ தான் கைஸ் போடுவேன். சரிங்களா? கண்டினியூஸாக என்னோடய வீடியோ இனிமேல் வராது. ஏன்னா நான் ரொம்ப என்ன சொல்கிறது, வெறுப்பாக போச்சு. என் ஹஸ்பண்டு கூட சொன்னேன், எனக்கு இனிமேல் வீடியோ போடுறதுக்கே விருப்பம் இல்லை, மானிட்டைசேஷனே ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் இருந்துட்டு, சரி போடுமா, உன்னோட ரிலாக்ஸேஷனுக்காக நீ போடு, அவங்களுக்காக போடு அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் கைஸ் இன்றைக்கி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீ வந்து ரெகுலராக வீடியோ இருக்காது, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். சரிங்களா? டெய்லியில் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஓகேவா? பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, நீ எப்போ பார்க்குறோமோ பார்க்கலாம். பை.